ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டு அதில் பி இல்லை டூ செலக்ட் பண்ணியாச்சு. ஓப்பன். ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வேல்யூ மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அது ஸ்வாப்பிங் பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா அட்ரஸை ஸ்வாப்பிங் பண்ணுறது. F9 அமைக்கிட்டேன், எரர் இல்லை. கண்ட்ரோல் F9 ஓகேங்களா. 6 வேல்யூ ஸ்வாப்பிங் ஆகிடுச்சா, அதாவது ஏல 7 போயிடுச்சு, பியில் 6 வந்துச்சு. ஓகேங்களா. எக்ஸ்பெரிமெண்ட்டு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திங்கன்னா 3. ஸோ இது பார்த்திங்கன்னா டே, அதாவது என்ன மந்த்து எத்தனை டே இருக்கிறது கண்டுபிடிக்கிறது பாருங்கள். கண்ட்ரோல் F9 ஓகேங்களா. நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு 29 கொடுத்துட்டோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன வந்துச்சுன்னா மந்த் 426, டேஸ் 23. ஓகேங்களா. இது அவுட்புட். தேங்க்யூ. அடுத்து 4th எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். அதே மாதிரி தான், அதாவது வேல்யூவேஷன் எவல்யூஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அதாவது ஏக்கு மட்டும் நம்ம வேல்யூ கொடுப்போம். இந்த இது இருக்குல்ல ++ ஏ ++னா என்னது, ஏ = A+1 அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது F9 கொடுத்துட்டு கண்ட்ரோல் F9 ஓகேங்களா. இப்போ வேல்யூ பார்த்திங்கன்னா 8ங்கிற வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ அந்த வேல்யூ எவல்யூஷன் பண்ணது 42 ஓகேங்களா. இந்த வேல்யூ இப்போ 5th எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்மளுடைய பேரண்ட் கிட் வேல்யூ கொடுத்தோம்னா டெம்பரேச்சரை காட்டணும், அதான் அது வேல்யூ. ஓகேங்களா. பாருங்கள், ரன் பண்ணுறேன். இப்போ 50 அப்படின்னு கொடுத்தோம்னா அதனுடைய செல்சியஸ் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா. தேங்க்யூ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்குறோம். மீதி நான் சொல்கிறேன்.